இதுபோல் ஒன்றில்லை என்ற தலைப்பிலே அப்துல் மாலிக் வைத்தியர் ஹக்கீல் காதிர் அவர்கள் பேசும்படி அழைக்கின்றேன். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அரசாட்சி தனதாக்கி அதன் சாட்சி நபியாக்கி அழகாட்சி செய்கின்ற எல்லாம் வல்ல ஏகன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை புகழ்ந்தவனாக மறைகுணர்ந்த மாணவிகள் முஹம்மது முஸ்தபா அஹமது முஜ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் மொழிந்தவனாக அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலுல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ஹபீபுல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரஹ்மத்துல் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா வ நபியினா மௌலானா முஹம்மதின் திபில் குல்பி தவாயிஹா வாஃபியத்துல் அப்தானி வ ஷிஃபாயிஹா வ நூருல் அப்சாரி வ லியாயிஹா வ அலா ஆலிஹி வஸ்ஸஹ்பிஹி வஸல்லிமு தஸ்லீமா. அழகான மிக நேர்த்தியான இந்த கூட்டத்தின் தலைவர் அவர்களே, இங்கு மேடையில் வீற்றிருக்கக்கூடிய கலீஃபா பெருமக்களே, மூத்த சகோதரர்களே, இங்கு திரளாக வந்திருக்கக்கூடிய ஆன்மீக உள்ளங்களே, சொந்தங்களே, சகோதரர்களே, உலகெங்கும் இந்த காணொளி வாயிலாக இந்த நிகழ்வை கண்டுகளித்துக் கொண்டு இருக்கக்கூடிய உலக வாப்பாநாயகத்தின் முரீது பிள்ளைகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. எனக்கு முன் பேசிய ஃபகுர்தீனாக இருக்கட்டும், அதற்கு முன் பேசிய சத்ரியானாக இருக்கட்டும், அமுதமொழி கோவை பேசிய நமது போலீஸ் ராஜானாக இருக்கட்டும், எல்லோரும் பேசி நாம் இந்த பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதாவது நம்முடைய இஸ்லாத்தில் சொல்லுவாங்க, மாதங்கள்ல 3 மாதம் பிரதான மாதம் என்பதாக. ரஜபு மாதம், ஷாபான் மாதம், ரமலான் மாதம். ரஜப் பிரதானமாக சொல்றதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. அதனால பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கர்ப்பத்துல தனித்த மாதம் என்பதாக கூறுவார்கள். ரமலான் மாதம் மிக சிறந்த மாதம். அல் குர்ஆன் ஷரீஃப் அந்த ரமலானில் தான் இறங்கியது. அது கூட வரக்கூடிய அந்த ஷவ்வால் மாதம் நமக்கு புனிதப்பட்ட மாதம். ஏனென்றால் நமது ஆத்ம தந்தையாகிய நம்முடைய ஷேக் இப்ரான் அவர்களை தந்த இந்த மாதம் மேலும் ஒரு படி மேலே சென்று சொன்னால் நமது யாசின் அலி மௌலானா வாப்பாநாயகத்தை தந்த இந்த மாதம். ஆக 2 பெருநாள் நமக்கு மூமின்களுக்கு சொல்லுவாங்க 3 பெருநாள் என்பதாக. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ரமலான் பெருநாள், ஹஜ்ஜு பெருநாள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த அந்த ஸல்லல்லாஹு மீனாது மாதம், அதுவும் நமக்கு மூமின்களுக்கு பெருநாள். நம்ம தரிகாவாதிகளுக்கு வாப்பா கைப்பிடித்தவர்களுக்கு இந்த பெருநாளும் நம்முடைய பெருநாள். இங்க பார்க்கிற எல்லாம் முக வளர்ச்சியாக இருக்கிறீங்க. 2 விஷயங்கள். அதாவது ஒரு குழந்தை, அந்த குழந்தை தாய் தகப்பனுக்கு பிறந்து தாய் தகப்பனுடைய அந்த சகபத்திலேயே வளரும் போது அதிகமான விடயங்கள் அந்த தாய் தந்தை 2 பேருமே அந்த பிள்ளையை ஊட்டி வளர்ப்பாங்க. இப்ப தரீக்கத்துல நம்மளுடைய ஷேகநாயகத்தை நம்ம தந்தையாக எடுத்திருக்கோம். தந்தை இல்லாத பிள்ளைங்க. இப்ப நான் தந்தை இல்லாத பிள்ளை, தந்தையை தேடி அலைந்த பிள்ளை. என்னுடைய தந்தை என்னுடைய 17 வயதில் வஃபாத் ஆயிட்டாங்க. அது எனக்கு ஜசது தந்த, உடல் தந்த தந்தை. என்னுடைய பருவ வயதில் 12, 14, 15 வயதில் அல்லாஹ்னா யாரு, அல்லாஹ் எங்க இருக்கான், அல்லாஹ் எப்படி இருப்பான், இப்படினால ஒரு அறிவு தேடுதல். பள்ளியாசல தொழுவு போவோம். தொழுவு போயிட்டாங்க உலமாக்கள்கிட்ட அல்லாஹ்னா யாருன்னு கேட்டா, நீ எதை வேணாலும் கேள, அதை மட்டும் கேட்காதுன்றாங்க. ஏன்னா தெரியல அவங்களுக்கு. இப்படியான சூழ்நிலைகள்ல என்ன செய்யன்னு கேட்டீங்கன்னா, பிள்ளைகள் வளரும் போது சரி, ஒரு கொடி வளரும் போது சரி, சரியான அனுசரணை இல்லைன்னு சொன்னா கண்ணாப்பண்ணான்னு வளர்ந்துடும் அந்த கொடி. இப்படியாக நான் போன காலங்கள்ல தப்லீக் ஜமாத்துல போய் மாட்டிக்கிட்டேன். தப்லீக் ஜமாத்துல மாட்டிக்கிட்டா அவங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய விடயங்கள் எல்லாமே பிடிச்ச மாதிரி இருக்கு, பிடிக்காத மாதிரியும் இருக்கு. சரி, இதுதான் இஸ்லாம் போல் தெரியுது அப்படின்னு சொல்லி அதுல உள்ள போய் எந்த அளவுக்குன்னு கேட்டா, டெல்லி போய் ஹஜர்ஜி வரையும் சந்திச்சுட்டு வந்துட்டேன். அங்க போனா ஹஜர்ஜின்னு ஒருத்தர் இருக்காரு, அவரோட மெத்தையில படுக்க வச்சிருக்காங்க, அவருடைய துவா தான் பிரதானாங்க அப்படின்னு சொல்லி மெட்டீரியல் சயின்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது போல
இத இஸ்லாத்தை வந்துட்டு ஒரு ஆன்மீக ஒரு உயிரோட்டம் இல்லாத ஒரு சடங்கு சம்பிரதாயங்களுக்கு உண்டான ஒரு மதமாக நான் பார்க்கிறேன். அப்ப இது சரியில்லை அப்படின்னு சொல்லி விலகி வர்றேன். அந்த காலகட்டங்களில் பி ஜெயலலிதாவுடைய கேசட் எங்க அண்ணன் கொண்டு வர்றாரு. அவனுடைய ஆக்கங்கள் கேசட்ல ஈர்க்கப்பட்டு, இன்னும் சொல்ல போனா மன்னார்குடியோட நகர தலைவராக, நகரத்துடைய செயலாளராக நான் அங்க இருந்து செயலாற்றிருக்கேன். ஏன்னா அந்த தந்தை இல்லாத பிள்ளைகள் எங்கெல்லாம் வழிகட்டு போகும்ல, அதுக்காக உண்டான அவமானங்கள் இப்படியாக போகக்கூடிய காலங்கள்ல அப்புறம் அதுலயும் சிரத்தி இல்லாம, அதுலயும் எனக்கு வந்துட்டு ஏற்பு இல்லாம, அதுல இருந்து விலகி சூஃபியசத்து பக்கம் வருவோம் அப்படின்னு சொல்லி நாகூர் ஜியாரத்தை அடிக்கடி போறது. போய் நாகூர்ல யாராவது பெரியவங்க இருப்பாங்க, யாராவது பெரிய ஞானிகள் இருப்பாங்க, அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா எங்கேயாவது ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. தர்வேஷ் கோலத்துல ஒரு திருவோட வச்சுக்கிட்டு அப்படியாக உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்கள போய் பார்த்து அவங்கள்ட்ட அல்லாஹ் பத்தி கேட்டு இந்த சூஃபிச லைன் எடுக்கணும்னு சொல்லி அங்க அடிக்கடி போய் வர ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு இடங்கள்லயா போய் பார்க்கறது. சில இடங்கள்ல இடிஞ்சு கிடக்கக்கூடிய இடங்கள், அதே மாதிரி மண்டபங்கள், தர்காலே தேர்றது, அந்த மாதிரி யாரும் ஆள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி இப்படியாக தேடி தெரிந்த காலங்களில் ஒருத்தர் மாட்டினாரு. அதாவது ஒரு பேச்சுக்கு சொல்லுவாங்க, மக்காவுக்கு போய் நொண்டி பக்கிரி காலில் விழுந்த காலன்னு ஒரு கதை சொல்லுவாங்க. அதை போல அங்க போய் பார்த்தா அங்க ஒருத்தர் ஒரு சூஃபியான ஒரு கோலத்தோட உட்கார்ந்துருக்காரு. நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியுங்கிறாரு. சரி, இவர்தான் நமக்கு சரியான ஷேக் அப்படின்னு போயிட்டு அவர்கிட்ட பையத்தும் ஆயாச்சு. பையத்தான பிறகு அவருடைய பேச்சு வார்த்தையெல்லாம் கொஞ்சம் ஈர்க்கப்படுற மாதிரி இருக்கு. எந்த அளவுக்குன்னு கேட்டா, மன்னார்குடிக்கு அழைச்சிட்டு வந்து மன்னார்குடி நகரத்துல வச்சு ஒரு மீளாது விழா கொண்டாடுறோம். ஆனா அந்த ஷைத்தா என்னன்னு கேட்டா, எப்போதுமே பெண்கள் பக்கம் தான் அதிகமா கவனம் செலுத்துற ஷைத்தா, குரு கிடையாது. எந்த உண்மையா நடந்த செய்திகள் இதெல்லாம். எந்த அளவுக்குன்னு கேட்டா, புதக்குடியில உட்கார்ந்து இருக்கோம், ஒருத்தர் காவி உடை அணிஞ்சு ஒரு திருவோடு எடுத்துட்டு வர்றாரு. ஏன்னா ஏமாந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சில விடயங்களை இங்க பதிவு செய்யற. ஒருத்தர் திருவோடு எடுத்துட்டு வர்றாரு. இவர் வந்து சந்திக்கிறாரு, ஒரு கொஞ்சம் காசு போடுங்க அப்படிங்கிறாரு. நான் உடனே காசு போடுறேன். உலகத்துல 40 அப்தால்கள் இருக்காங்க, அதுல ஒரு அப்தால் இருக்கிறார். 40 அப்தால்கள் உலகத்துல இருக்கிறாங்க, 40 அப்தால்கள் இருந்து கொண்டே இருக்கிறாங்க. இவர் ஒரு அப்தால் என்ன தேடி வந்திருக்காரு அப்படிங்கிறாரு. தன்னை ஒரு அகலு பைத்துகளாக சொன்னவர் அவர், இன்னைக்கும் இருக்காரு. அப்படிப்பட்ட அந்த குரு, அந்த ஷேக் பெண்கள் விஷயத்துல மாட்டப்பட்டு மன்னார்குடியிலிருந்து அடித்து வரட்டப்படுகிறார். அதற்கு பிறகு இதே நம்முடைய எஜமான், நம்முடைய கலீல் வாப்பா நாயத்ரா அவர்கிட்ட வந்து திருமுல்லை வாசல்ல வந்து அவரே மூக்கோடப்பட்டு போனதாக வரல. சரி, வருவோம். அப்படிப்பட்ட அந்த ஷேகிட்ட இருந்து எந்த அளவுக்குன்னு கேட்டா, சில உலமாக்களும் இருந்தாங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு. எந்த அளவுக்குன்னு சொன்னா, அவர் என்ன சொல்றாரு, நான் கம்பம் அம்பாநாயத்துல போயிருந்தேன், நான் சொல்லக்கூடிய அந்த போலீஸ் ஷேக் சொல்றாரு, நீங்க அகல் பைத்து தான் அப்படின்னு சொல்லி கம்பம் அம்பாநாயகன் சொன்னாங்க, என்னை அடையாளப்படுத்துறவங்க அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு அகல் பைத்தாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதை வச்சு கம்ப அம்பானியத்தோட பேத்தியை கல்யாணம் பண்ண ஒரு வாயில் ஃபாத்திமால வேலை செய்யறாங்க, ஒரு நாசிரா இருக்கிறாங்க, உஸ்தாதா இருக்கிறாங்க, தர்சில் இருக்கக்கூடிய அவங்களே இவர்கிட்ட வந்து அம்மாவே சொல்லிட்டாங்களா, அப்ப நீங்க பெரிய மக்காமா தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு படி மேல போய் இப்போதும் சில ஆட்கள் என்ன சொல்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாமோட அசா என் கையில இருக்கு, மூசா அசா என்ன செய்யும், கீழே போட்டா பெரிய பாம்பு பிடிச்சு திங்கும், அந்த அசாவே என்கிட்ட இருக்குன்னு சொல்லக்கூடிய ஷேக் வரைக்கும் இன்னைக்கு இருக்கிறாங்க. நான் எதுக்காக இதெல்லாம் கம்பேர் பண்ணிட்டு வரேங்கிறத நான் முடிவுல சொல்றேன். இப்படியாக இருந்து பெரும் செலவு, பெரும் பொருள் செலவு, பெரிய அவமானங்கள்லாம் எங்களுடைய மன்னார்குடியில நடத்தப்பட்டு ஒரு வாரம் 10 நாள் நான் கிட்டத்தட்ட பட்டியாகவும் இருந்தேன், சாப்பிடவும் இல்லை, ரொம்ப துக்கம். போய் ஒரு குரங்க போய் பிடிச்சிட்டோமே, ஒரு சூஃபிசம் சொல்லி போயிட்டு நம்மளும் வீணா போயிட்டோமே, கெட்ட பேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியாக அழுத காலங்கள்ல ஒரு கனவு காண்றேன். நல்லா விளங்கிங்க, ஒரு கனவு ஒண்ணு. அந்த கனவுல நம்முடைய சங்கையான கண்ணியமிக்க புனிதமிக்க ஷேக் நாயகம் ஹாலிரா வராங்க. ஹாலிரா யார் இவங்க அப்படின்னு கேட்கிறேன். இவங்க தான் கலீல் வாப்பா நாயகம், மதுக்கூருக்கு வர்றாங்களே அவங்க, துபாய்க்கு வர்றாங்களா அவங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கனவுல காட்டப்படுது. அதன் பிறகு நான் வந்துட்டு விசா எடுத்துட்டு துபாய் முதல்ல போன 2004 போகும்போது என்னை வரவேற்கிறதுக்கு ஷாவுல வந்திருந்தாங்க. நேரம் அழைச்சி கொண்டு போனது நம்முடைய துபாயுடைய சபையுடைய கட்டடத்துக்கு.
அங்க போன பிறகு கலிமா முஸ்தபா அண்ணா இருக்காங்க, என்கிட்ட பேசுறாங்க, ஏன் யூசுப் அண்ணா என்கிட்ட பேசுறாங்க. முஸ்தபா என்ன சொன்னாங்க, நான் இதெல்லாம் நகர்வுலாம் சொல்லிட்டு இந்த கனவை பத்தி சொன்ன உடனே முதல் முத்தாய்ப்பா தேன் தொட்டு வச்ச மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீங்க கண்டது குத்துபு ஜமான நீங்க கண்டிருக்கீங்க, உங்களுடைய வாழ்க்கை மிளிர்ச்சியாக இருக்கும், நல்லா இருப்பீங்கன்னு சொன்னாங்க. 2004 இன்னைக்கு 2026 இருக்கிறோம். அப்படிப்பட்ட, அதாவது தகப்பன் இல்லாம தேடி போன பிள்ளை இருக்கு பாருங்க, இப்படி தேடி 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 சரியான ஒரு இடத்துக்கு வந்துட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். அதுல கிடைச்ச எனக்கு ஃப்ரெண்ட்ஸு இந்த அதுல இருக்காரு நம்முடைய வக்குருதீன், நிறைய அதுல வந்துட்டு ஆத்ம சகோதரர்கள். ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு வரேன்னு கேட்டா, ஒரு பிள்ளைய வந்துட்டு ஒரு ஷேக் தாகமும் தண்ணியை தேடும், தண்ணீரும் தாகத்தை தேடும் என்பதாக இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. ஒரு வாழ்க்கையில அல்லாஹ் பத்தி உண்டான அறிவு வேணும், அந்த ஞானத்தை விளங்க வேண்டும், ஞானத்தை தேடி போக வேண்டும் என்ற பிள்ளை தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்தால் அது கொண்டாந்து விடுறது வந்துட்டு ஒரு ஷேக் கையில தான் கொண்டாந்து விடும். அப்படிப்பட்ட ஷேக்கு எப்படிலாம் நமக்கு உதவி செஞ்சிருக்காங்க, எப்படிலாம் இருந்திருக்காங்க, நம்மளோட எப்படிலாம் நம்மளோட வாழ்ந்திருக்காங்க, நம்ம அவங்களோட எப்படி வாழ்ந்திருக்கோம். நான் போன புதுசு முதல்ல எனக்கு வேலை வந்துட்டு முஸ்தபா அண்ணா கடையில் ஒரு ரெஸ்டாரண்ட்ல நான் வந்துட்டு ஒரு மேனேஜ்மெண்ட் ப்ளஸ் சர்வீஸ் ஏதாவது பார்க்குறேன். அங்கேருந்து ஒரு லைசன்ஸ் ஒன்று எடுத்தேன், அது 2 வீலர் லைசன்ஸு. எடுத்ததோட அங்கே வந்துட்டு கஸ்டம்ஸ் புரோக்கரேஜ்னு சொல்லுவாங்க, கஸ்டம்ஸோட வேலைகள் பார்த்து கொடுக்கக்கூடிய ஒரு ஏஜென்ட்டாக ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்றேன். வேலைக்கு சேர்ந்து கொஞ்ச நாள்லயே, ஏன்னா நம்மளுடைய சுறுசுறுப்பு, நம்முடைய திறமை, நம்முடைய அறிவு எல்லாத்தையுமே வேலையில வந்துட்டு வெளிப்படுத்தும் போது ஒரு சேல்ஸுக்காக போறேன். ஒரு பெரிய கம்பெனி, ஈடிஏ கம்பெனி, பேருக்கு தெரியும். ஈடிஏ ஸ்டீல்னு அப்பதான் ஆரம்பிக்கிறாங்க. ஈடிஏ ஸ்டீல் அண்ட் சிமெண்ட் 2 டிவிஷன் போடுறாங்க. அதுல ஸ்டீலுடைய விஷயத்துல ஒரு கன்சைன்மெண்ட் வந்திருக்கு, ஒரு கப்பல் ஃபுல்லா வந்துட்டு ஸ்டீல் வந்திருக்கு, அதை கிளியர் பண்ணி வெளியில எடுக்கணும். அப்ப 2-3 பேர் போயிட்டு அதை முடியாதுன்னு வந்துட்டாங்க. நான் போனேன், டாக்குமெண்ட் வாங்கி பார்த்தேன், அறகுற அறிவு, அதுல வந்து ஃபுல் நாலேஜ் கிடையாது. பார்த்தேன், அந்த ஒரு ஆர்வத்தில் என்ன செஞ்சுட்டேன், சரி இதை கொண்டாந்து இதை எடுத்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாந்து ஒரு ஆட்டை கொடுத்தேன், கிளியரிங் ஏஜென்ட்டை. அவன் பார்த்துட்டு உடனே எடுத்துட்டான். வெளியில கப்பல்லையும் ஜாமான்லாம் எடுத்தாச்சு, டாக்குமெண்ட்டை பாஸ் பண்ணியாச்சு. ஒரு இந்திய காசுக்கு ஒரு கப்பலுடைய மதிப்புன்னு சொன்னா இன்னைக்கு ஒரு 25-30 கோடி ரூபா வரும் அந்த மொத்த இது. அதுல 5% டியூட்டி. இது டியூட்டி இல்லாமல் வெளியில எடுக்கணும்னு சொல்லி தான் சொன்னாங்க. டியூட்டி இல்லாமல் வெளியில எடுத்துட்டேன். வெளியில எடுத்த பிறகு அவன் கூப்பிட்டு கேட்கறான், ஒரு டாக்குமெண்ட் ஒன்று, இண்டஸ்ட்ரியல் டாக்குமெண்ட் ஒன்று வேணுமே, எங்கன்னு கேட்கறான். இண்டஸ்ட்ரியல் டாக்குமெண்ட் அப்படி ஒன்று கொடுக்கலையே. யாரும் அங்கே போய் கேட்டால் அவங்க சொல்றாங்க, இது இந்த இண்டஸ்ட்ரியல் டாக்குமெண்ட் இல்லாதனால தான் உன்னை வந்துட்டு எடுக்க சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இண்டஸ்ட்ரியல் டாக்குமெண்ட்டா அப்படின்னா என்ன அப்படின்னா வந்துட்டு டியூட்டி எக்ஸம்ஷன் சொல்லி ஒரு செக்ஷன் இருக்குது. இந்த டியூட்டி எக்ஸம்ஷன் போட்டாதான் அந்த கப்பலில் உள்ள அத்தனை ஸ்டீலும் வந்துட்டு உங்களுக்கு டியூட்டிலாம் வெளியே கொண்டு வர முடியும். இது எனக்கு தெரியல. ஆர்வ கோளாறுல போய் நான் எடுத்துட்டேன். அன்னைக்கு எனக்கு ஃபோன் வருது என் முதலாளிலேருந்து, கிட்டத்தட்ட உனக்கு வந்துட்டு டியூட்டியே ஒரு 2 to 3 கோடி ரூபா வந்துடும், இது யார் கட்டுறதுன்னு நினைக்கிற, உன் சொத்து இருந்தால் நீ வித்துட்டு கட்டு, இல்லைன்னா நீ தான் அதுக்கு பொறுப்புன்றாங்க. நான் அன்னைக்கு வர்றேன். அப்போதான் போய் சேர்ந்து ஒரு 6 மாசத்துல 1 வருஷத்தோட நிகழ்வது. அன்னைக்கு வந்தா மாறி கூட எனக்கு ஜுரம் வந்துருச்சு. 3 கோடி ரூபாய்க்கு எங்க போறது? நம்ம சம்பளமே வந்துட்டு ஒரு 25,000 ரூபா அந்த அன்றைய காலகட்டங்கள் 2004. நான் உடனே தற்கொலை பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணேன். என் வாழ்க்கையில நான் தற்கொலை பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணது அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் தான். ஏன்னா நான் ரொம்ப ஸ்போர்ட்டிவா இருப்பேன், ரொம்ப திறமையா இருப்பேன், ரொம்ப கான்ஃபிடென்டா இருப்பேன். தற்கொலை பண்ணிடுவோம் அப்படிங்கிற முடிவு பண்ணி இப்படி போய் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நினைக்கும் போது வாப்பா நாயகம் மனசுல ஹாலியராகிறாங்க. வாப்பா நாயகத்தில் ஃபுல்லா முறாத வச்சுட்டேன். வாப்பா நாயகமே, எனக்கு நீங்க தான், உங்களுக்கு அப்ப நான் வாப்பாட பையத்தும் ஆகலை, நீங்க தான் எனக்கு முழுமையா நான் உங்களை வந்துட்டு சரண்டர் பண்றேன். எனக்கு வந்துட்டு காப்பாற்றி கொடுக்குறது நீங்க தான். லாஸ்ட் எல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு மேல எல்லையே கிடையாது. தற்கொலை வரைக்கும் வந்தாச்சு, உயிரே போக்கிறதுக்கு வந்தாச்சு, அதுக்கு மேல என்ன இல்லை இருக்கு? நீங்க தான் எனக்கு வந்துட்டு பரிபூர்ணமா எனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு வெளியே ஆக்கி தரணும் அப்படின்ட்டு படுத்த. நல்ல ஜுரம் வந்துருச்சு. நல்ல 2 மாத்திரையை போட்டு படுத்தேன். காலையில சுபூவில் இருந்துச்சு, சுபுக்கு முன்னாடி இருந்துச்சு, தாஜத் தொழுதேன், சுபு தொழுதேன், குளிச்சுட்டு நேராக போய் கஸ்டம்ஸில் ஒரு ஆளை பார்த்தேன். எப்போ அந்த மாதிரி பிரச்சனை,
நீ எவ்வளோ காசு கேட்குறியோ வாங்கிக்க, எனக்கு இந்த பிரச்சனையை முடிச்சு கொடு அப்படின்னா உடனடியாக அவர் என்ன செஞ்சார், நேராக என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டம்ஸ் பெரிய முதிர்கிட்ட போயிட்டு மூணு ரவுண்டு பேசினார். 3 ரவுண்டு பேசின பிறகு அவன் என்ன செஞ்சான், டியூட்டிக்கு உண்டான செக்கை வந்துட்டு டெபாசிட் வைக்க சொல்லுங்க, நீங்கள் அதுக்கப்புறம் அந்த இண்டஸ்ட்ரியல் லைசன்ஸை எனக்கு கொண்டாந்து கொடுங்க, நீங்கள் கொண்டாந்து கொடுத்த பிறகு அந்த டியூட்டி செக்கை நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படிங்கிறான். டியூட்டி செக்கு 3 கோடி ரூபா. ஈடிஐல 3 பேர் கையெழுத்து போடணும் அதுக்கு. அது ஒரு நாள் வெளிநாட்டில் இருக்காரு, இந்தியா வந்துட்டாரு, இன்னொரு ஆள் வெளிநாட்டில் இருக்காரு, ஒரு ஆள் தாங்க இருக்காரு, 3 பேர் சேர்ந்து அதை கையெழுத்து போடணும். 2 பேர் வெளிநாட்டிலேருந்து வர்றாங்க, அதுக்காக வந்து இந்த டியூட்டி செக்கில் கையெழுத்து போட்டு அந்த செக்கை கொண்டே கொடுத்தாச்சு. ஒரே ஒரு விஷயம் கேட்டாங்க, இந்த பேப்பர் கொடுத்த பிறகு அந்த டியூட்டி செக்கை ரிட்டர்ன் பண்ணிடுவாங்களா மட்டும் கஸ்டம்ஸில் கேட்டு சொல்லுங்க, நாங்கள் அது பண்ணிடுவாங்க அப்படின்னேன். 500 நிமிஷம் 1000 நிமிஷம் அந்த வேலை பார்த்தவருக்கு எடுத்து கொடுத்து அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு வெளியில் வந்த பிறகுதான் பாப்பா நேரத்துடைய அருமை தெரிஞ்சு காந்து பண்ணி கொடுத்தேன். ஏதாவது தற்கொலை பண்ணிக்கிறேங்கிற முடிவுக்கு வந்துட்டேன்னா அந்த முடிவிலிருந்து என்னை வெளியே எடுக்கிறாங்கல்ல, அப்ப எதையும் செய்யக்கூடிய வல்லமை உள்ளவர்கள் நம்முடைய ஸ்ரீநாதன். அதுக்கப்புறம் வாப்பாட்ட பையத்து ஆன பிறகு அதுக்கப்புறம் முதலாக வாப்பா நாயத்தை வந்துட்டு மதுரையில் வச்சு சந்திக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு சைத்தான் சொன்னால ஏற்கனவே ஒரு குருவை கைப்பிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பத்தி வாப்பா என்கிட்ட கேட்குறாங்க. வந்த பிறகு சிராஜனை ஃபோன் பண்றாங்க எனக்கு. வாப்பா சிராஜனை ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்குறாங்க, அவன் பேர் கரீம் ஷா தங்கல்னு பேரு, தங்கல் இல்லை தொங்கல் அப்படின்னாங்க. வாப்பா ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்தந்த நிகழ்வுகளில் வந்துட்டு நம்ம வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள் எவ்வளவோ ஏராளமாக இருக்கு. அப்ப அந்த 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 நபரை பத்தி வாப்பா கேட்குறாங்க, எப்படி உங்களுக்கு பழக்கம், நீங்க யார் அப்படின்னு சொல்லி மதுரையில வச்சு உமரனை வீட்டில் வச்சு பேசும்போது உமரனை பக்கத்துல இருக்கிறாங்க. அப்ப உமரனை சொல்றாங்க, வாப்பா சாப்பிட கூப்பிட்டாங்க, புதிய வர்றவங்களை வந்துட்டு கெஸ்ட்டை வந்துட்டு வாப்பா தன் பக்கத்துல வச்சு சாப்பாடு கொடுப்பாங்க. ஒரு தகப்பன் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு நான் பார்த்த அனுபவங்கள். தப்பி தவறி வந்தோம்ல, வந்துட்டு ஒரு சரியான தகப்பனை பிடிச்ச பிறகு அந்த முதல் சந்திப்பிலேயே வாப்பா சொல்றாங்க, பக்கத்துல வந்து சாப்பிடுங்க. ஏன்னா உமரன் கொஞ்சம் தும்மலாக இருந்துச்சு. தும்மல் இருமல் நேரங்களில் வாப்பாட நான் உட்கார விரும்பலை, நீங்கள் வாப்பா பக்கத்தில் உட்கார, நான் அதுக்கப்புறம் பக்கத்தில் உட்காரேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி சிராஜன் சொன்னாங்க, சில ஒழுக்கங்களை சொல்லிட்டு இருந்தாங்க. வாப்பா 2 கையும் கழுவிடுவாங்க, கழுவுன பிறகு வாப்பாவுக்கு முசாவா செய்யக்கூடாது. அதே போல 2 கையும் கழுவுன பிறகு 2 கையும் சுத்தமான கை தான். இடது கையில் எடுத்து ஒரு இடியப்பத்தை வச்சாங்கன்னா நீங்கள் வாங்கிக்கிங்க, அசூசை பற்றக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் எனக்கு புதிய பாடங்களாக இருந்துச்சு வாப்பா நாயத்தை இருக்கும்போது. அப்போ வாப்பா நாயன் பக்கத்தில் உட்கார வச்சு ரொம்ப மலர்ந்த முகத்தோட எனக்கு சாப்பாடு எடுத்து வச்சு சாப்பிடுங்க மகன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு வாப்பா கூடயே ஒரு 4 நாள் இருந்தேன். 4 நாள் அந்த சுற்றுப்புறத்தில் இருந்தேன். அப்போ வந்துட்டு நத்தரோடு என்ன எல்லாருமே இருக்கும், வாப்பாவுடைய காரில் போகும்போது எனக்கு வந்துட்டு இந்த உலகத்திலேயே கிடைக்காத ஒரு பெரிய மகத்துவமான விடயம் வாப்பா கூட இருக்கும்போது எனக்கு கிடைச்சிச்சு. என்னன்னா அவங்களுடைய சஹபத்து அவங்க கூட இருந்தது, ஒரு தெய்வீக தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு ஷேகு புரான் அண்ணல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூய வழியில் வந்த அந்த ஷேகு அவங்க கூட நாம இருக்கிறோமே அப்படிங்கிற உணர்வுகள் ரொம்பவே என்னை வந்துட்டு ஒரு சொர்க்கத்தில் இருந்த மாதிரியே நான் அங்கே இருந்தேன். சுற்றுப்பிரயாணத்தில் நான் கிட்டத்தட்ட பாரதியார் வீட்டுக்கு போனோம், பாப்பா கூட தான் போகிறோம். அந்த பக்கம் எட்டயபுரம் எல்லா பக்கமும் போயிட்டு அதுக்கு ஒரு இடத்துல என்னை இறக்கி விட்டுட்டு நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் போகுமா, எனக்கும் வேலை இருந்துச்சு. அவங்க வந்துட்டு வேறு இடங்களுக்கு சுற்றுப்பிரயாணம் போகும்போது சொன்னது, நான் இறக்கி விட்ட பிறகு என்னமோ என்னிடம் இழந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நான் உடனே ஃபோன் பண்ணி பேசும்போது பாப்பா எடுத்து பேசினாங்க, அப்படிதான் உங்களுக்கு இருக்கும், ஆனால் நம்ம உங்க கூட தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அந்த பயணத்திலிருந்து வாப்பா எப்போ பார்த்தாலும் அந்த 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 சந்தர்ப்பத்தில் தான் எனக்கு வந்துட்டு வைத்தியர் என்பதாக பேரும் வச்சாங்க. வாப்பா எல்லாத்தையும் கேட்டுட்டு சித்த வைத்தியம் படிச்சிருக்கோம் வாப்பா அப்படின்னு சொல்லும் போது வைத்தியர் என்ற பேரும் அங்கே தான் சூட்டப்பட்டது. சில பேரோட டாக்டரும் கூட சொல்லுவாங்க, வாப்பா அவங்களுடைய திருவாய் மலர்ந்து வைத்த பேர் வந்துட்டு வைத்தியர். டாக்டருங்கிறத விட வைத்தியருங்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர். ஏன்னா வாப்பாவுடைய அந்த திருநாவிலிருந்து வெளிவந்த பெயர். ஒரு சம்பவம் ஒன்று சொல்றேன். அதாவது ஞானிகள் எந்த அளவுக்கு அவங்க வந்துட்டு ஞானத்துல சிறந்தவங்க அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு வைத்தியர். பாப்பா ஒரு இடத்துல சொல்றாங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு முடக்கட்டானை கொடுங்க அப்படிங்கிறாங்க. முடக்கட்டான் கீரை நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. வைத்திய அறிவு உள்ள எங்களுக்கு தெரியும், முடக்கத்தானுங்கிறது கைகால் முடங்கி இருக்கக்கூடிய விடயங்களுக்காக தான் கொடுக்கறது. இது எப்படி குழந்தை பாக்கியத்தை கொடுக்க முடியும்? சிற்றறிவு, பேரறிவு. பாருங்க, ஒரு கிதாப்ல பார்க்குறேன்,
முடக்கு அற்றான் எதுவெல்லாம் உடலில் முடங்கி கிடக்கிறதோ அந்த எல்லா வகையான முடக்குக்கும் இது கொடுக்கலாம். குழந்தை பாக்கியம் ஒரு வகையான முடக்கு என்பதாக எழுதியிருக்கிறார்கள். இதுதான் வந்துட்டு ரசூலியத்துடைய அறிவு. நம்முடைய அறிவுங்கிறது சிற்றறிவு, நம்ம படித்த அறிவு. ஆனால் மகான்களுடைய அறிவு, ரசூலியத்துடைய அறிவுங்கிறது என்பது பேரறிவது, அது அல்லாஹ்வுடைய அறிவு. இப்படியாக அண்ணன் பெருமானா ஸல்லல்லாஹு காலத்துல ஸல்லல்லாஹு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒரு முஆஜிஸாத், ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்துட்டு வர சொல்றாங்க, ஒரு ஆடு எடுத்துட்டு வர சொல்றாங்க. அந்த ஆடு வந்துட்டு ஈன்றாத ஆடு. அது ஈன்றாத ஆடு என்றால் குட்டி போடாத ஆடு, மடு மேல இருக்கு. அண்ணன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய திருக்கரத்தை அதுல வச்ச பிறகு அதுல இருந்து மடுவு கீழே இறங்கி பால் கறக்குறாங்க. பால் கறந்து தானும் குடிச்சிட்டு அங்க உள்ளவங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த ஆட்டை மேய்த்து கொண்டிருந்த ஒரு சிறுவர் அதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க தான் அந்த ஆட்டிலேருந்து ஒரு மடுவு மேல், அதாவது குட்டியினாத ஆடை வந்து எடுத்துட்டு வந்து ஸல்லல்லாஹு கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே இந்த பாலை அவங்களும் கொடுத்துட்டு ஸல்லல்லாஹு நல்லா குடிச்சிட்டு மற்றவங்களுக்கும் பக்கத்தில் இருந்தவங்களும் கொடுத்துட்டு, இதுக்கு உபகாரமாக அந்த சிறுவருக்கு என்னமா வேணும்னு கேட்குறாங்க ஸல்லல்லாஹு. நல்லா விளங்கணும், உபகாரமாக என்ன வேண்டும். இப்போ இவங்க சிறுவர் சொல்றாங்க, இந்த பால், இந்த ஆடு வந்துட்டு மடு மேல உள்ள ஆடு, குட்டி இனாத ஆடு, ஒரு அற்புதம், ஏதோ ஒன்று ஓதுனீங்க, ஓதின பிறகு அந்த மடு, பால் கறக்கிற மடு கீழே வந்துருச்சு, பால் கறந்தீங்க, அதுக்கு முன்னாடி அதை சொல்லிட்டு தானே ஓதுனீங்க, அதை எனக்கு சொல்லி கொடுக்கலங்கிறாங்க. நல்லா விளங்கணும், மகான்கள்கிட்ட எதை கேட்கணும். ஸல்லல்லாஹு வேற ஏதாவது கேட்டுருந்தா ஸல்லல்லாஹு அதை கொடுத்துட்டு போயிருப்பாங்க. இவங்க எதை கேட்குறாங்க? இல்மை கேட்குறாங்க, ஞானத்தை கேட்குறாங்க. அவங்க தான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா, பிற்காலத்தில் மிகப்பெரிய சட்டத்தின் மேதையாக போற்றப்படக்கூடியவர்கள். நாமளும் நம்முடைய ஷேக அணுகிறோம். பாப்பா வீடு இல்லவாப்பா, ஹக்கு தருமா, நல்லா தருமா. பாப்பா குழந்தை இல்லவாப்பா, ஹக்கு தருமா. நாம் என்னைக்காவது போயிட்டு கேட்கலன்னு சொல்லுங்களா, கேட்கணும்னு சொல்கிறேன். எங்களுக்கு பரிபூர்ணமாக ஞானத்தை தாங்குவோம்ப்பா, எங்களுக்கு இம்மையிலே மறுமையிலே ஞானத்தை தாங்குவோம்ப்பா அப்படின்னு இந்த இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்களே. இந்த ஆட்டை கொண்டு வந்த உடனே ஏதோ ஓதுனீங்களே, அந்த கல்வி எனக்கு தாங்கன்னு கேட்டாங்களே, அது போல மக்களாக நாம் மாற வேண்டும். முஆஜிஸாத்திலேயே அண்ணல் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த முஆஜிஸாத் எது என்று நீங்க நினைக்கிறீங்க? நிலவை பிளந்ததா? நான் ஆய்வு செய்த வரைக்கும் ஒரு முஆஜிஸாத்தை நான் சொல்றேன், மிகப்பெரிய முஆஜிஸாத். எவ்வளோ முஆஜிஸாத் ஸல்லல்லாஹு செஞ்சிருக்காங்க. அவருடைய விரல்ல இருந்து நீர்களை வரவழைச்சிருக்காங்க. அதுல 40 பேர் அல்லது 400 பேர் ஒளி செஞ்சதாக வரலாறு இருக்கு. எவ்வளோ முஆஜிஸாத்துகள், அற்புதங்கள், இந்த உலகத்துல செய்ய முடியாத அற்புதங்கள். நான் ஆய்வு செய்த வரைக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஈரான் நாட்டிலிருந்து ஒரு சஹாபி புறப்பட்டு வந்தாங்க, சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா. என்ன கூட தான் அவங்கள ஒரு அனாதையாக பல இடங்கள்ல வந்துட்டு தட்டு தடுமாறி, வரலாற்றில் அப்படிதான் எழுதுறாங்க, தட்டு தடுமாறி அங்க போய் இங்க போய் ஒரு அடிமையாக ஒரு யூதன்ட்ட கடைசியா மாட்டிக்கிட்டாங்க. ஒரு யூதன்ட்ட அடிமையாக வந்துட்டாங்க. ஏன்னா நோக்கம் என்னன்னா நான்ஸ்லாஸை சந்திக்கணும், அதான் அவங்களுடைய நோக்கம். அந்த நோக்கத்துக்காக அப்படியே வந்தவங்க ஒரு யூதன்ட்ட அடிமையாக மாட்டிக்கிட்டாங்க. இப்போ யூதன்ட்ட ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அவங்கள விடுவிக்கணும். என்ன கேட்குறாங்க? யூதன் எப்போதுமே ரொம்ப புத்திசாலி. என்ன சொல்றான், ஒரு 100 அல்லது 300 இப்படியாக வருது, அந்த பேரிச்ச கன்றுகளை மூண்டி வைக்கணும். அது ஒரு சில நாட்கள்ல அல்லது ஒரு சில மாதங்கள்ல இந்த பேரிச்சம் கனி வந்து வெளியில வரணும், ஊன்றி வைக்கணும். 100 அல்லது 300 அந்த பேரிச்ச மரம், அந்த பேரிச்ச மரத்தோட கனிகள் விடிஞ்ச பிறகு முழுமையாக, அதாவது இன்னைக்கு தென்னை மரம்னா 10 வருஷம் கழிச்சு காய்க்கும்ல, இல்லை 5 வருஷம் கழிச்சு காய்க்கும்ல, அது போல இல்லாம இமிடியேட்டா அதோடைய ஈல்டு வேணும்னு கேட்கும். இதுக்கு பகரமாக இருந்தால் சல்மான் ஃபாரிசி அவங்கள நான் விடுவிக்கிறேன் அப்படிங்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழி நோண்ட சொல்றாங்க. குழி நோண்ட பொழுது அவங்களுடைய திருக்கரத்தின் மூலியமாக ஒவ்வொரு பேரிச்சம் மரக்கன்றுகளை அங்க நடுறாங்க. அதுல ஒரே ஒரு கன்று மட்டும் வேற ஒருத்தரும் நட்டுறாங்க. அதெல்லாம் விளங்கணும். அந்த ஒரு கன்று அது வந்துட்டு பலிதமாகல. அதுக்கப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப அது வந்து நட்டதாக வரலாறு.
அதே போல அந்த பேரித்தம் கனி உடனடியாக அது வந்துச்சு. பேர் அதிசயம். இன்றைக்கும் இந்த சல்மான் பாரிசி நாயகர் அந்த அவங்களுடைய அந்த ரலியல்லாஹு தஆலா அவருடைய தோட்டம் என்பதாக இன்றும் இருக்கு. இது போல ஒரு அதிசயத்தை நம்முடைய ஷேனாயத்து வாழ்க்கையில நம்ம பார்த்திருக்கோமா? அப்படியே ரசூலியத்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், நாமளும் பார்த்துட்டு இருக்கோம். இந்த மதரசத்துல் ஹஸனைன் ஃபி ஜாமியா இருக்கு பாருங்க. இந்த நாயகம் எப்படி அந்த பேரிச்சங்கன்றுகளை நட்டு அதை பழுதமாக்கி தந்தார்களோ அதே போல பாப்பா நாயகம் மதரசா வந்துட்டு நிர்மாணிக்கிறாங்க. நிர்மாணிக்கும் போது ஷாகுலம் இதில் ஒருத்தர் அங்க பக்கத்துல இருக்காரு. குளத்தூர்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த குளத்தூர்ல அவர் ஒரு மதரசா வச்சுட்டு இருக்காரு. அவர் கேட்கிறாரு நம்முடைய இப்போதைக்கு இருக்கிற நாசர் ரசத்தை பார்த்து, என்ன உங்க ஷேக் வந்துட்டு ஏதோ மதரசாலாம் ஆரம்பிக்கிறாங்களாமே, திமிரு பேச்சு. ஒரு உலமா எப்படி வந்து மாற்றாரு பாருங்க. நாங்களும் மதரசா வச்சிருக்கோம், நீங்களும் மதரசா ஆரம்பிக்கிறீங்களோ பார்த்துருவோம், எப்படி நடக்குதுன்னு பார்த்துருவோம் மதரசா அப்படின்னு சொல்றாரு. இதை அப்படியே வந்து நம்முடைய இவர் சையது மௌலவி வாப்பநாயகன்னு சொல்றாங்க. அப்பா என்னம்மா இந்த மாதிரி சொல்றாரு அப்பா? யாரு? ஷாவுலும் இந்த மௌலவி. என்னவா அவர் ஒரு மதரசா வச்சிருக்காரு அப்பா, நம்ம மதரசாவிற்கும் போட்டியா இருக்கான். அப்படியா? நாங்களும் பார்ப்போம்னு சொல்லுங்க. சவாலை எடுத்துக்கிறோம். கலிலோப்பா நாயகம் சொன்னது நாங்களும் பார்ப்போம்னு சொல்லுங்க. இன்றைக்கு அந்த மதரசா இல்லை. நம்ம மதரசா இன்னைக்கும் இருக்கு, என்றைக்கும் இருக்கும். இதுதான் பெரிய முஆஜிஸா. ஏன் இதை இந்த இடத்துல பதிவு செய்யறேன் அப்படின்னு கேட்டா, இந்த மதரசாக்காக வாப்பா நாயகம் நீங்க பாத்தீங்கன்னா வலை பின்னி வச்சிருப்பாங்க. ஒன்னொன்னுமே எந்த ஒரு அநாத பிள்ளைக்கு நீங்க சப்போர்ட் பண்ணாலும் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நானும் அவர்களும் எந்த அநாத பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ 2 பேரும் நாங்கள் இப்படி இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அங்க இருக்கக்கூடிய எத்தியமான பிள்ளைகளுக்கு நாம சப்போர்ட் பண்றது என்னன்னு கேட்டா, ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஒன்றிச்சு வச்சிருக்கோம். அப்ப நீங்க ₹1 நீங்க மதரசாக்கு எடுத்து கொடுத்தாலும் அநாத பிள்ளைகள் ஏழை பிள்ளைகளுக்கு கொடுத்த சவாபு நமக்கு கிடைக்கும். அந்த மதரசத்துல் ஜாமியா அப்படிங்கறத வந்துட்டு ஹசனைன்னு வச்சிருப்பாங்க. வாப்பா ஹசன் ஹுசன்லாத்தாலுடைய பேரை கொண்டு வச்சிருப்பாங்க. அந்த பேருக்காக உள்ள மகிமை, அந்த மதரசாவுடைய பிள்ளைகள் பாடம் படிச்சு வரக்கூடிய பிள்ளைகள் அத்தனை பேரும் சதக்கத்துல் ஜாரியா. ஒன்றை கொடுத்தால் 100, ஒன்றை கொடுத்தால் 1000, இப்படியாக வளரக்கூடிய அந்த பொருளாதாரம் நம்முடைய வந்து சேரும். ஆக வாப்பநாயகத்துடைய ஒவ்வொரு விடயங்களும் பார்த்தீங்கன்னு சொன்னா, ராத்திபுத்துல் காதிரியாவுடைய அந்த கிதாப்லையுமே நானும் தேடி தேடி பார்ப்பேன். யாராவது ஒரு சலவாத்தை சொல்லியிருப்பாங்க, மிகப்பெரிய சலவாத்துன்னு சொல்லியிருப்பாங்க, இது ஒரு துவா சொல்லியிருப்பாங்க, அத்தனையும் கோர்த்து வச்சிருப்பாங்க வாப்பா. நீங்க ஒரு சப்ஜெக்ட் எடுத்து வாப்பநாயகத்துடைய விடயங்களை நம்ம ஓதுவேமே, ஆனால் அத்தனை அமல்களும் நம்ம செஞ்சதுக்கு சமமாக அதை வந்துடும். இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன அந்த முஆஜிஸாத்தை பத்தி சொன்னேன்ல, சல்மான் பாரிசி நாயகத்துடைய முஆஜிஸாத், அது சொல்லிட்டு நான் இன்னொரு விடயத்தையும் சொல்றேன். ஒரு தடவை நம்முடைய துபாய் சபையில ஒரு மீட்டிங் போடுறாங்க. நம்ம அப்பாஸ் ஆஜார் போட்டுட்டு வாப்பநாயகத்துக்கு ஒரு தேவை இருக்கு, அது விஷயமாக நாம் இந்த மீட்டிங் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் போட்டு ஒரு பொருளாதாரம் ஒன்று எடுக்கிறாங்க. அந்த பொருளாதாரம் எடுக்கும்போது நான் ஒரு தேவையாக ஒரு பிரச்சனையாக அங்க இருக்கேன். என்கிட்ட பணம் இல்லை, என்னுடைய மனைவியுடைய நகையை வாங்கிட்டு போயிருக்கேன். என்னோட தேவைக்காக ஒரு 4 வளையல், ஒரு 4 பவுன் வச்சுங்களேன், அதை வித்துட்டு என்னுடைய முக்கியமான ஒரு தேவையை வந்து நிறைவேற்றணும். அதுக்காக நான் இருக்கேன். அங்க என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, வாப்பநாயகத்துடைய ஒரு தேவைக்காக ஒரு கூட்டம் போடுறாங்க. அப்ப என்னுடைய நண்பர் இந்த கூட்டத்தில் இருக்காரு. அவர் உடனடியாக ஒரு ₹500 அப்படிங்கிறதுல ஒரு 6,500 எடுக்கிறாரு. 6,500 3000 நிமிஷம். இன்னைக்கு அவருடைய பெருமதி 50,000 ரூபாய், இல்லை இன்னும் கூட 4000 நிமிஷம், இப்போ 1,00,000 ரூபாய். 3000 நிமிஷம் உடனே கொடுக்குறாரு. நான் நியத்து வைக்கிறேன், நமக்கு அதை கண்டிப்பா செய்யணும், இந்த வலையை வித்துட்டு நம்ம அந்த காரியத்துக்கு வாப்பாக்கு உண்டான காரியத்துக்கு நம்ம செஞ்சிடும் அப்படின்னு நியத்தை தான் வைக்கிறேன். நியத்து வச்ச ஒரு 4 நாள் கழிச்சு எனக்கு ஒரு வியாபாரம் ஒன்று, நல்ல விதமாக ஒரு வியாபாரம் ஒன்று மாட்டுது. ஏன்னா நான் வியாபாரமா அங்கே தொழில் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு கிட்டத்தட்ட 33,000 நிமிஷம் கிடைக்குது. 33,000 நிமிஷங்கிறது 10,000ங்கிறது 2,50,000 ரூபா. கிட்டத்தட்ட எனக்கு அந்த பாப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய நியத்துக்கு போக எனக்கு 30,000 நிமிஷம் கிடைக்குது. நான் அப்ப என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வாப்பாவுக்கு ஒரு தேவை ஏற்படுது அப்படின்னு சொன்னால்
நம்முடைய தேவைகள் நிறைவேற்றுவதற்காக மட்டும்தான் அது. வாப்பாவுக்கு தேவையை வந்துட்டு அது ஹக்கு எப்படியும் கொடுப்பான். அண்ணல் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, தன்னுடைய வாகனம் ஒண்ணு காணா போகுது, ஸல்லல்லாஹுடைய வாகனம் ஒட்டகம் ஒண்ணு காணா போகுது. காணா போன பிறகு சஹாபாக்களை தேடி சாஸ்திரங்கள் எல்லாம் என்னென்னமோ நடக்குதுன்னு சொல்லக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுடைய ஒட்டகம் காணும்னு சொல்லி சஹாபாக்கள் தேடி போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு எள்ளி நகையாடுறாங்க. அப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன திசையில இன்ன இடத்துல இன்ன தீவனத்தை அந்த உணவை சாப்பிட்டு கொண்டிருக்கு, போய் எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. ஏன் இது நடந்துச்சுன்னு கேட்டா, சஹாபாக்கள் எப்போதுமே என்ன செய்வாங்களா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது ஒரு காரியங்கள் நம்ம கையால செய்ய முடியாதா, ஏதோ ஒரு உதவி செய்ய முடியாதா, ஒரு ஹிதுமத் செய்ய முடியாதா, அதன் மூலியமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம இது கருணை கொள்ள மாட்டானான்னு சொல்லி அந்த ஆதரவிலே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வம்சாவளியில வந்த நம்முடைய ஷேக் இப்ராஹிம் வாழ்ந்த இடம்னு ஒரு முதுகப் மண்டபம்னு ஒரு மண்டபம் இருக்கும். அந்த முதுகு மண்டபத்தை பத்தி சொல்லும்போது சொல்லுவாங்க, அது பூமியிலிருந்து கீழே மேலாக எழுப்பப்பட்ட மண்டபம் என்பதாக, அது எழுப்பப்பட்ட மாதிரி தான் இருக்கும். இன்னைக்கும் நீங்க போனீங்கன்னா பார்க்கலாம். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் தன்னுடைய வழிமார்களுக்கு, குத்துமார்களுக்கு, அகல் பைத்துகளுக்கு ஏராளமான கொடைகளை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறார். அப்ப வாப்பாநாயத்துக்கு மேல வாப்பாநாய விடயங்கள்ல ஒரு தேவை ஏற்படுதுன்னா நம்முடைய தேவைகள் சரியாகிறதுக்கு தான். உங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த மதரசாவுடைய இடங்களை வாங்கி கொடுத்த அந்த பெருமக்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு நான் பார்க்கிறேன் ரொம்ப ரொம்ப செழிப்பாக இருக்கு. கலிஃபா முஸ்தபா அண்ணனா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அதை ₹1 கொடுத்தவங்க கூட இன்னைக்கு வந்து லட்சாதிபதியாக இருக்காங்க. வாப்பாநாயகம் நம்மள அத்தனை பேரையும் கோடீஸ்வரராக மாற்றுறதுக்காக உண்டான முயற்சி. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கோடீஸ்வரராக வளர்ந்தா தான் வாப்பாவுக்கு செய்ய முடியும். வாப்பா என்ன நினைக்கிறாங்க, எங்க பிள்ளைங்க கோடீஸ்வரராக வளர்ந்து எங்களுக்கு செய்யணும் நினைக்கிறாங்க. இது நம்மளை பணக்காரர்களாக கோடீஸ்வரராக ஆக்கி விட்டு தான் அதை செய்யும். அதுக்குண்டான கட்டமைப்புகள் தான் இப்ப ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஏன்னா பிள்ளைகள் அத்தனை பேரும் கோடீஸ்வரனாக வாழணும்னு வாப்பா பிரியப்படுறாங்க. அதனால அங்க தேவைகள் ஏற்படுறது. இதை நாம உற்றுணர்ந்து பார்த்து இதை அந்த தேவையை நாம செய்யும் போது நாம மிகப்பெரிய கோடீஸ்வரராக ஆகியவே தீர்வோம். இன்னும் சொல்ல போனால் இந்த திண்டுக்கல் சபை என்பது மிக அற்புதமான சபை. அழகா சொன்னாங்க, 4 தலைமுறையான ஷேகுமார்களை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சபை. இந்த சபை ஏற்பட்ட நாளிலிருந்து நான் பார்க்கிறேன், எனக்கு அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2002 அல்லது 2004 தானே எல்லாரையும் நம்ம பார்க்கிறோம். நிறைய கருத்தியல் உள்ள ஆலிம்கள், நல்ல கருத்தியல் உள்ள அதாவது அந்த கலிஃபாக்கள் உள்ள இந்த சபை இப்படிப்பட்ட விழாக்கள் நிறைய செய்து கொண்டுதான் இருக்கிறாங்க. பொருளாதாரம் செலவழித்து கொண்டே இருக்கிறது. நீங்க சொல்லுவாங்க, ஒரு கதைக்கு சொல்லுவாங்க, உங்களுக்கு நாய் நிறைய குட்டி போடும், ஆனா ஆடு 2 குட்டி தான் போடும். ஆனா பல்கி பெறுகிறது பாத்தீங்கன்னா அறுக்கிறது ஆடுகளை தான் அறுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த 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 மீட்டை, அந்த இறைச்சியை சாப்பிட பல்கி பெருகி கொண்டே இருக்கும் ஆடு. அது போல நம்முடைய சபைகள சிறந்த சபையாக இதை நான் பார்க்கிறேன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய செலவு செய்ய அல்லாஹ்வுடைய அந்த ரஹமத்துங்கிறது வந்துட்டு வந்து கொண்டே இருக்கும். அல்ல குறையாத ரஹமத்தாக வந்து கொண்டு இருக்கும். இது போல சபைகளாக மற்ற சபைகளும் மாற வேண்டும். இது போல பிள்ளைகளாக எல்லோரும் இருக்க வேண்டும். ஐக்கியப்பட்டு நம்ம இருக்கணும். ஒருத்தர் வாப்பா அழகா சொல்லுவாங்க, நாங்க ஒரு தகப்பன் பிள்ளை போல இருங்கம்மாங்கிறாங்க. ஒரு தகப்பனுடைய பிள்ளை எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா, ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள் சொத்து பத்துல பாசபந்தத்துல எப்படி இருக்கணுமோ அப்படியாக இருக்கும். இப்போ எனக்கு வந்துட்டு என்னுடைய மனைவி வழி சொந்தம், என்னுடைய தாய் வழி சொந்தம், தகப்பன் வழி சொந்தம் எல்லாத்தையும் விட வாப்பாநாயகத்துடைய பிள்ளைகளை தான் நாங்கள் அதிகம் நேசிக்கிறோம். காரணம் என்னன்னு கேட்டா, இங்கேயும் நம்ம தான் இருக்க போறோம், மறுமையிலையும் நம்ம தான் இருக்க போறோம், சொர்க்கத்திலையும் நம்ம தான் இருக்க போறோம். ஏன்னா வாப்பா சொல்றாங்க, ஒரு தடவை அப்பாஸ் அஜானா வீட்டுல இருக்கும்போது ஒரு காலை மஜ்லிஸ், ஒருத்தர் வந்துட்டு வாப்பாவுக்கு பழங்கள் கொண்டு வந்திருக்காங்க, ஆப்பிள் பழம். அந்த ஆப்பிள் பழத்தை அப்படியே எடுத்து என்ன செய்யறாங்க, வாப்பா எல்லாரும் கொடுக்குறாங்க. அங்க இருக்கிற கூட்டத்துல அப்ப எல்லாருக்கும் அந்த ஆப்பிள் பழம் கிடைச்சிருது. அந்த பழமும் இல்லை, ஆளுக்களும் இல்லை, சரியாக இருக்கு. 50 ஆப்பிள் பழம்னா 50 பேர் தான் இருக்கிறாங்க அந்த இடத்துல. அப்படியாக கொடுத்துட்டு இருக்கும்போது, எங்க பிள்ளைகள் எங்க கூட தான் இருப்பீங்க, இங்க இருக்கிற பிள்ளைகள் எங்க கூட எப்போதும் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றாங்க, எங்க பிள்ளைகள் எங்கெங்கெல்லாம் இருக்கீங்களோ எங்க கூட தான் இருப்பீங்க, நாங்க உங்க கூட தான் இருப்போம் அப்படின்னா. அவ்வளவு கருணை உள்ள வாப்பாநாயகம். இன்னைக்கு நம்ம முகம் பார்க்குற சொர்க்கத்திலையும் நீங்க தான், நாங்க தான்.
அப்படிப்பட்ட ஆத்ம சகோதரர்கள் நாம ஒருவருக்கொருவர் எல்லா விடயங்களையும் நாம வந்துட்டு ஒரு 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 பரந்த மனதோட, ஒரு அன்போட, ஒரு கனிவோட, ஒருத்தர் வந்துட்டா வீட்டுக்கு வந்துட்டாங்களா, திருச்சி வந்துட்டீங்களா உடனே கூப்பிட்டு பேசுறது, நாங்க இங்க வந்துட்டோமா கூப்பிட்டு பேசுறது, எல்லாத்தையும் நம்ம கலந்து பேசி நாம நல்லவிதமாக வாப்பாட பிள்ளைகளாக இன்னும் இந்த தரிகாவை நாம வந்துட்டு கொண்டு செல்ல வேண்டிய வேலைகள் நம்மள்கிட்ட இருக்கு. நாம எப்படி இருக்கிறோம், நம்ம சொந்த பந்தங்கள் எப்படி இருக்கிறாங்க, ஒரு ஒரு பெரிய பொக்கிஷம் நம்ம கையில கிடைச்சிருக்கு. இதை எந்த அளவுக்கு மற்றவங்கள்ட்ட சொல்லணுமோ சொல்லி இந்த தரிகாவுடைய வளர்ச்சிக்கு நாம வந்துட்டு உறுதுணையாக இருக்குமாறு இந்த இந்த நல்ல ஒரு சபையில சந்தோஷமான இந்த நிகழ்வுல நான் உங்களுக்கும் எனக்குமாக கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி அமர்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.